warahmatullahi wabarakatuh. Welcome you all to my YouTube channel Islamic Talk with Rihanna Taj. இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் பேச போகிறோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் அவங்க சுன்னத்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏஞ்சல்ஸ் எல்லாரையும் அழைத்து பூமியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அண்ட் மண் எடுத்துகிட்டு வந்த ஏஞ்சல்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ் நாங்கள் இபாதத் பண்ணுறதுல கம்மி ஆயிட்டோமான்னு கேட்குறாங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, நான் அறிவதை நீ அறிய மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உயிர் கொடுக்குறான் அண்ட் சில இல்முங்களும் கற்றுக் கொடுக்குறான். அண்ட் ஏஞ்சல்ஸை மறுபடியும் அழைக்கிறான்ல, அழைத்து விட்டு கேட்குறா இல்மு பற்றி சொல்லுங்கள். அதுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் நீ என்ன கற்றுக் கொடுத்தாயோ அது அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு மீறினது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்மு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க. இல்ம் மீன்ஸ் நாலேஜ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏஞ்சல்ஸ் எல்லாரையும் சஜிதா பண்ண வைக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாரும் சஜிதா பண்ணுறாங்க எக்ஸப்ட் இப்லீஸ் என்ற ஷைத்தான் தவிர வேறு எல்லாரும் சஜிதா பண்ணுறாங்க. இப்லீஸ் என்ற ஷைத்தான் சஜிதா பண்ண மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், இப்லீஸ் நீ சஜிதா பண்ணலன்னு கேட்டப்போ இப்லீஸ் சொல்கிறான், அகங்காரத்தோடையும் திமிரோடையும் சொல்கிறான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் ஆஃப்டர் ஆல் மண்ணினால் படைக்கப்பட்டவன், நான் எதுக்கு அவன் சஜிதா பண்ணுறோன்னு ஈகோனஸோட பேசுகிறான். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது இப்லீஸுக்கு வச்ச டெஸ்ட் அண்ட் இப்லீஸ் இதில் ஃபெயிலியர் ஆகிடுறான். அண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கோ, அல்லாஹ்னா எது வேணாலும் நடக்கலாம். ஏன் இப்லீஸுக்கு அந்த மனித பார்வை கொடுக்கலன்னா, இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வில் கொடுத்துருக்கான். வில் மீன்ஸ் நம்மளுக்கு சூஸ் பண்ணுற கேட்டகரி கொடுத்துருக்கான். எது சரி எது தப்புன்னு சூஸ் பண்ணுற சிந்திக்கிற கேட்டகரி கொடுத்துருக்கான். பட் இப்லீஸ் என்ற ஷைத்தான் அது இழந்து விட்டு அல்லாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான். என்னென்னா, நீ கியாமத்து நாள் வரைக்கும் நீ தண்டிக்கப்படுவ, உன் மேலே பாவங்கள் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி விடுறான். அண்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஜன்னத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜன்னத்தில் சுற்றி பார்த்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. அந்த லோன்லினஸ் ஃபீல் ஆனதுனால அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை க்ரியேட் பண்ணுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தப்போ அப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. பார்த்து விட்டு கேட்குறாங்க, நீ யார் என்று கேட்டப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான் ஹவ்வா, உங்களுக்கு சமாதானம் அமைதியும் பெறக்காண்டி அல்லாஹ் என்னை படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அழைத்து விட்டு சொல்கிறான், சொர்க்கத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எக்ஸப்ட் அந்த ட்ரீ கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அது ஷைத்தானுக்கான ட்ரீ என்று சொல்லிடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தப்போ இப்லீஸ் என்ற ஷைத்தான் வரான். வந்துவிட்டு அவங்க மனத்தை கெடுக்க ஆரம்பிக்கிறான். என்னென்னா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்டு பொய் சத்தியத்தை பண்ணுறான். பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் அல்லாஹ் உங்களுக்கு ஏன் அந்த ட்ரீ கிட்ட போக விட மாட்டேறாங்கன்னா, ஏஞ்சல்ஸாக மாறுவீங்க, அப்புறம் உங்களுக்கு மவுத்தே இருக்காதுன்றதுக்காண்டி தான் அல்லாஹ் உங்களை அந்த ட்ரீயில் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கான்ற க்யூரியாசிட்டியும் அண்ட் திங்கிங்கையும் போட்டுருவான் இப்லீஸ். ஸோ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை வேணுன்ற அடப்பிடித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தின்ன வச்சுருவாங்க. 2 பேரும் தின்றுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த நூர் அழிந்துடும். அண்ட் அவங்க என்ன செய்வாங்கன்னா, எமோஷன்ஸ்க்கு உண்டாயிருவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளே ஷைனஸ் வர ஆரம்பிக்கிறதுனால அவங்க எல்லாம் இலையெல்லாம் பிடுங்கி உடம்பை மறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேரையும் அழைத்து விட்டு அல்லாஹ் மிக கோவத்தோடு சொல்கிறான். என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, நீங்கள் இந்த பாவத்தை பண்ணலாமா, நான் உங்களோட ஜன்னத்தில் எது வேணால் சாப்பிடுங்க, அந்த ட்ரீ கிட்ட போகாதன்னு நான் சொன்னேன் தானே அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப கோவாயிடுறான். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அண்ட் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பாவம் பண்ணி பல்லாட்ட கேட்குறாங்க. என்னென்னா, யா அல்லாஹ் நீ என்னைய மன்னித்து விடு, ஏன்னா நாங்கள் அறியாமல் தப்பு செஞ்சுட்டோம், நீ எங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்து விட்டு உலகத்துக்கு அப்புறம் அவங்களையும் இப்லீஸையும் தண்டனையாக. அப்போ இப்லீஸ் சவால் விடுறான் அல்லாட்ட. என்னென்னா, நான் ஆதமோட பிள்ளைங்களை வழி கெடுப்பேன், அவங்கள நான் நரகத்துக்கு என் கூட கூட்டு போவேன் என்ற சவால் விடுறான். ஸோ இங்கே என்னென்னா, இங்கே தான் நம்ம மெயின் கான்செப்ட் புரிஞ்சுப்போம். இங்கேருந்து தான் நம்மளுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும். ஷைத்தானுக்கும் நம்மளுக்கும் டெஸ்டட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆதம் அண்ட் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தப்போ வேறு இடத்துல தான் இறங்குவாங்க. இறங்குனப்புறம் பூமிக்கு வந்தப்போ அவங்க ரொம்ப வருஷங்கள் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாவம் மன்னிப்பு கேட்ட அப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்வான்னா, 2 பேரும் அரஃபா என்ற மவுண்டனில் சேர்க்குவான்.
சேர்த்து வச்சப்போ அரஃபான்ற மவுண்டனில் சேருவாங்க. சேர்ந்துக்கிட்டு உலக ஹியூமன் எவல்யூஷன் ஆரம்பிக்குது அங்கேருந்து தான். ஆரம்பித்தப்போ அவங்களுக்கு 2 ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது. ஒன்று ஹபீல் மற்றும் அவங்க சகோதரி பிறக்காங்க. இன்னொன்று ஹபீல் அண்ட் அவங்க சகோதரி பிறப்பாங்க. கபீல் வந்து அழகில் கம்மியாக இருப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து அழகில் அதிகமாக இருப்பாங்க. ஹபீல் வந்து அழகில் கம்மியாக இருப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து அழகில் கம்மியாக இருப்பாங்க. இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பிறப்பாங்க. ஸோ அபீலுக்கு வந்து கபீலோட தங்கச்சிக்கும், கபீல் வந்து ஹபீலோட தங்கச்சிக்கும் திருமணம் பண்ணி வைப்பாங்க. திருமணம் பண்ணி வைப்போ ஹபீலுக்கு வந்து அல்லாவோட பயம் இருக்கும். கபீலுக்கு வந்து என்னென்னா ஜெலசி ஆரம்பிக்கும் மனசில். என்னென்னா அவனுக்கு கூட அழகான பெண் கிடைத்து விட்டாலே அவங்க தங்கச்சி மேலேயே மோகம் ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா கபீல் மனசை கெடுக்க ஆரம்பிச்சிருவான். கெடுக்க ஆரம்பித்து ஹபீலை கொன்றுவாங்க. கபீல் கொண்டுட்டு அவங்க ஒரு அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மவுத் என்ற கான்செப்ட் ஆரம்பிக்கும். இங்கே தான் எப்படி மவுத் அடக்க பண்ணுவாங்கன்றது கான்செப்ட் ஆரம்பிக்கும். ஸோ ஹபீல் நினச்சிருந்தா கபீலை கொண்டிருக்கலாம். ஏன் அவங்க கொல்லனா அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்தாங்க அண்ட் அல்லாஹ்வை தான் நாடி இருந்தாங்க. ஸோ ஹபீலுக்கு மவுத் ஆயிடுது. அப்புறம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு மற்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் தெரிய வருது. அவங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ட் ஹவ்வா அண்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில் வாழ்கிறாங்க அண்ட் பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. எது வரைக்கும்னா அல்லாஹ் அவங்கள ராஜி ஆகுற வரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் 900 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தாங்க. அண்ட் இதில் தான் நம்மளுக்கு எந்த கான்செப்ட் வரும்னா அல்லாஹ் ஒருவனே அவனுக்கு நிகராகாமல் யாரும் இல்லை என்ற கான்செப்ட் வரும். அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை உயிர் கைப்பற்றும் போது என்ன சொல்லுவாங்க, அவங்க குஷிப்படுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட தான் நம்ம போகிறோன்ற குஷியில் எக்ஸாமெண்ட்டோடு இருப்பாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்கிறாங்க, யார் நிஜமான ட்ரூ பிலீவரோ அவங்க டெத்துக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. டெத்து வந்து அவங்களுக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பற்றி அல்லாஹ் வந்து சூரா அல் பக்ரால இதை மென்ஷன் பண்ணியிருப்பான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட கான்செப்ட் என்னென்னா அல்லாஹ் ஒருவனே என்று அண்ட் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்குது. எது வரைக்கும்னா அல்லாஹ் ராஜி ஆகிற வரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்பது தான் எங்களோட சுன்னத். இதை மாதிரி மேற்கொண்டு வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.